ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக சிக்கன் வெள்ளை குருமா தான் செஞ்சுருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. தேங்காய் துருவல், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், தனியா, சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, பச்சை மிளகா. இதை முதல்ல ரெடி பண்ணி வச்சோன்னா நம்ம சிக்கனை வேக வச்சுட்டு வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு, தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சிடலாம். சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு பேன் வச்சு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பச்சை மிளகாவை முழுசாக போடாதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. ஏன்னா எண்ணெயில் போட்டால் மேலே படும், வெடிக்கும், அதனால தான். மசாலா ஃப்ரை ஆனதும் ஒரு 5 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 இஞ்சி போட்டு அரைச்சிக்கோங்க. சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணும். சூடாறினதும் நம்ம இந்த மசாலாவை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மசாலாவை போட்டுடலாம். மசாலா போட்டுட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. சிக்கன் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே சோம்பு போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் பூண்டையும் சாப்பரில் நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை ரெண்டுமே இதில் போட்டுடலாம். போட்டதும் நல்ல வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போவே நல்ல வாசனையாக இருக்குது. இது வந்து நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் கூட வச்சுக்கோங்க. இப்போது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம சிக்கன் குருமாவில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. செம்ம ஸ்மெல் நல்லா இருக்குது, நல்ல வாசனை கமகமன்னு. இது கூட வந்து சூடாக நான் இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.